ஹாய் ஹலோ வெல்கம் விமர்சனம். இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஸ்டோரி. பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாய் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீட்டுக்குள்ள போகலாம். கதையோட கதாநாயகி திவ்யா அங்க விளையாட திருவிழா கதையை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். திவ்யா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடந்தது. நாங்க அந்த திருவிழாவுக்கு டெய்லி ஈவினிங் 6 மணி. ஆனா அந்த கடைவீதிக்கு திவ்யா கோவா போகும்போது தன் தோழிகளையும் கூட்டிட்டு போவாங்க. ஆனா இவங்க எல்லாருமே நல்லா அழகா தாவணி பாவாடை கட்டிக்கிட்டு நல்லா தலை நிறைய மல்லிகைப்பூ. அவங்க கிட்டே என்ன இருக்கு? அந்த பூவெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசியபடியே கிளம்பி ஒரு 5 பேரு நல்ல அழகு தாவணி பாவாடை கட்டிக்கிட்டு ஆட்டு திருவிழாவுக்கு நடந்து போவாங்க. அது பார்க்கும் போதே சூப்பரா இருக்கும். அப்படி ஒரு அழகா அவங்க 5 பேரும் போவாங்க. டெய்லி 6 மணிக்கு போயிட்டு நேற்று 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அங்க போய் கடைசியில எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்க போனா அன்னதான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்க ஒரு 8:45 போல கடைவீதியில் இருந்து கிளம்பி வாங்க. கிளம்பும்போது அங்க திடீர்னு ஒரு 4:34 போயிட்டு வந்திருந்தாங்க. 4வது நாள் போயிட்டு வரும்பொழுது ஒரு வளையல் கடைக்காரங்க, இந்தாம்மா பொண்ணுங்கள இங்க வாங்க, இப்ப இன்னைக்குதான் கடைசியாக போட்டிருக்கே. நீங்க இத்தனை நாள் என்னை பார்த்திருக்க மாட்டீங்க. ஏதாவது வலையில் புடிச்சு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அந்த பையன் இந்த 5 பேரையும் கூப்பிடுவான். 5 பேரும் நல்ல கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்க. அதனால் டிவிய போட்டுக்க வளையல் ரொம்ப பழசு இருந்துச்சு. அதுல 4 பேரு போட்டிருந்தது ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதனால அந்த வளையல் கடைக்காரர் என்ன பண்ண, நீ மட்டும் ஏம்மா பழசை போட்டுக்க என்ன பாரேன். கடையில ரகமா விதவிதமான டிசைனா இருக்குது. எந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருக்கா அதை எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்ல இங்க எங்ககிட்ட காசு இல்லையே. நாங்க நாளைக்கு வரும் பொழுது தான் கொண்டு வருமோ பரவாயில்லையா என சொல்லி அவரது வீடு கேட்டாங்க. அதுக்கு கடைக்காரன் சொன்னா, ஐயோ பரவால்ல மாமா, நான் இன்னும் 5 நாளைக்கு இங்கதான் இருப்பேன். நீ எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு வரும்போதே காசு கொண்டு வா அப்படின்னு அவன் சொன்னான். உடனே திவ்யாவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. நல்ல புது டிசைனை வாங்கி போட்டுட்டு போனா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு டிசைனை எடுத்து இது எனக்கு போதும்னு சொல்லுவா. வேலையை கேட்டுட்டு சரி ஓகே, நாளைக்கு கொண்டு வந்து நமக்கு சாபம் கொடுத்தார் என திவ்யா சொல்லுவா. அப்புறம் நம்ம திவ்யா வலையில போடுவாரு. அங்கேயே கையில போடவே முடியாது. இது ரொம்ப சின்னதா இருக்கும் போலவே எனக்கு பெரிய சைஸ் கொடுங்கன்னு சொல்லி கேப்பா. ஐயோ இது ஓசைதான், உனக்கு வளையல் போட தெரியல, உங்க குண்டான சொல்லி திவ்யா கைய புடிச்சி ஒவ்வொரு வளையல் போடும் ஆடையை போடும் பொழுது திவ்யாவுக்கு ரொம்ப காப்பி இருக்கும். நமக்கு வளையல் சூப்பரா போடுறது இந்த அளவுக்காவது ஆடி கனகச்சிதம். கைக்கு அடக்கமா சூப்பரா இருந்துச்சு. 2 செய்து நல்ல ஒரு டியூஷன் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க போயிட்டு நாளைக்கு வாரம் சொல்லி கிளம்பி போயிடுவா. அடுத்த நாள் திவ்யா காசு கொண்டுட்டு வருவா. கொண்டு வந்து வரும்பொழுதே கையில் இருக்கும் பாதி வழியில் இருக்காது என்று இந்தியா எங்களை எல்லாம் சொல்லி அவங்க அப்பா அதுக்காக சொல்லுவா. நான் வீட்டில துணி துவைக்கும் பொழுது நான் வளையல் பாதி உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன தெரியும் துணிச்சலா வர சவுக்கு மானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வளையல் போட்டு பொறுப்பல்ல. ஏன் இவ்வளவு வலிகளோடு பேசலாம் என இந்த வழக்கில் ஏதாவது பங்கன் போடுறதுக்கு வாரத்துக்கு போட்டு கழட்டி வச்சிருக்கு. நல்ல அப்படின்னு சொல்லி வளையல் கடைக்காரன் செல்லுமாம். உடனே திவ்யா பரவால
சரி இந்தாங்க. ஆனா இங்க பங்கன் போற வரை எனக்கு வீடுதான் வேதா. ஏதோ இந்த திருவிழா அதிசயமா என்னை விடுறாங்க. அதுவும் 1-2 நாள் திருவிழா முடியுற வரைக்கும் தானா? அதுவரைக்கும் வளையல் போட்டுக்கிட்டா கொஞ்சம் பரவால்ல. இந்தாங்க உங்க காசு அப்படின்னு திவ்யா கொடுப்பாங்க. அந்த வழியில் கடற்கரை கொண்டா ஊருக்கு வந்து உடையாத வரை நாவலை எழுதி, தானே உனக்கு அழகா இருக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்னொரு வளையலை எடுத்து காட்டவா? அது ரொம்ப அழகா இருக்கும். நாய் இந்த வளையல் மட்டும்தான் காசு கொண்டு வந்து, அதுக்கு எந்த பைசா இல்ல. நாளைக்கு உங்களை கேட்டா எனக்கு தர மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க எனக்கு தர வேண்டாம். எனக்கு வேண்டான்னு சொல்லுவா இல்ல பரவால்ல. இதனை சரியாவே வச்சுக்கோ. இவ்ளோ கஷ்டப்படுற பாக்கறது. கால் நல்லா அழகா சூப்பரா இருக்க இது போட்டுக்கிட்டு என்னை இன்னும் நல்லா அம்சமா திருப்ப அப்படின்னு வளையல் கடைக்காரன் சொல்லி அந்த வகையில திவ்யாவுக்கு கொடுப்பா. திவ்யாவும் சிரிச்சுக்கிட்டே வாங்கி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து, பாப்பா அந்த கடை காலியாக இருக்கும், இந்த கடையே எடுத்துட்டாங்க. நம்பர் பார்க்கணும்னு விளாசிய வந்ததுமே நமக்கு ஆசைய வலையில் போட்டுட்டா ரொம்ப முதல்ல நம்மளுக்கு போட்டு அழகு பார்த்தவன் அவன பாக்கற எதுக்காக வந்து நீ இல்லை என சொல்லி திவ்யாவுக்கு ஒரே கவலை. அதுக்கப்புறம் திவ்யா ஒரு பக்கத்து ஒரு தெருவுல நடந்த அந்த திருவிழாவுக்கு திவ்யா வீட்ல எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க வீட்டுல யாருமே போக மாட்டாங்க. ஆனந்தி வியாபார தோழிகள் எல்லாரும் அந்த திருவிழாவுக்கு போவாங்க. போகும் பொழுது இவளையும் கூப்பிடுவாங்க. அவங்க அம்மா அப்பா வீட்டுல வேலைக்கு தொடங்கினோம், விளக்கெண்ணெய் விட்டது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா இவங்க சொல்லுவாங்க, நாங்க 4 பேரும் சேர்ந்து எல்லாவற்றையும் முடிச்சு கொடுத்து எங்க திவ்யாவை கூட்டிட்டு போய் அம்மா கேட்பாங்க. தாராளமா கூட்டிட்டு போனா என்ன பண்ற, வேலைய முடிச்சிட்டு நீ கூட்டிட்டு போங்க என்று சொன்னேனே. தோழிகள் அத்தனை பேரும் ஆளுக்கொரு வேலை கையை வச்சாங்க. படபடப்புடன் வேலையை முடிச்சிட்டு திவ்யா சீக்கிரம் தாவணி பாவாடை போட்டு போலாம்னு சொல்லி அவள போட வச்சி அந்த புது வளையல், அதாவது அந்த கடைக்காரன் கொடுத்த பிரியா கொடுத்த அந்த வளையல் போடுவா. என்னடி திவ்யா இவ்ளோ அழகா இருக்கு, ஏன் இந்த வலையிலிருந்து கேட்க, அந்த கடையில நீங்க போன வேலையை அவர்தான் கொடுத்தாரு, பைசா இல்லன்னு சொன்னே. பரவால்ல, நான் சொன்னபடி ஆனதுக்கு அப்புறம் எங்க போனாலும் நீ தேடி அடுத்த நாள் போய் பார்த்தா ஆளே இல்ல. செல்வா தெருவுல கிரேட்டர் சென்னை போவாங்க. அங்க போய் திருவிழாவுக்கு கடைவீதிக்கு போனா அங்க அவரு இருப்பாரே பார்த்தேனே. இவளுக்கு உடம்பு பிடிச்சு போயிரும். அதுக்கப்புறம் அவங்க இடையே அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவளுக்கு தோணும். அப்புறம் வீட்ல பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்தளவுக்கு பழக்கம் உருவாகும். அப்புறம் பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்தெந்த பெரிய குளம் போறாங்களோ அங்கெல்லாம் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணி புது புது வலையில போட்டு வியாபாரம் நல்ல சந்தோஷமா பாத்துக்குங்க. இதோட இந்த கதை முடிஞ்சிடுச்சு.